பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே சந்தோஷம். கிறிஸ்மஸ் சந்தோஷமாக கொண்டாடியிருப்பீர்கள் நம்புகிறேன். இன்றைக்கி நியூ இயர் ஈவ், நாளைக்கு புது வருஷம் 2022. ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த 2 வருஷம் 2020 2021 இந்த COVID-19 பெண்டமிக்கில் கடந்து வந்தோம். இனி வரப்போகிற வருஷத்தில் COVID-19 இருந்தாலும் அதை ஜெயித்து அதுக்கு மேலே நம்ம நார்மலான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கி புது வருஷத்தின் செய்தி, அடுத்த வருஷத்தின் தீம் அது கொடுப்பதற்கு முன்பாக நாம் எல்லோரும் ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே எங்களை உம்முடைய கிருபை தயவினாலே பாதுகாப்பினாலே இரக்கத்தினாலே பாதுகாத்ததற்காக நன்றி. இதோ இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். நாளைய தினத்தில் புதிய வருஷத்தை புதிய நன்மையால் முடிசூட்டி எங்களுக்கு வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி. எங்களை இம்மட்டும் ஆண்டவரை எங்களை வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினத்தில் நாளைக்கு இந்த புதிய வருஷத்திற்காக நாளையை நோக்கி, நாளைய புதிய விடியலை நோக்கி, புதிய வருஷத்தை நோக்கி தயாராக இருக்கிற எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற செய்தியை கேட்டு நாங்கள் பலனடைய ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் பலப்படுத்தும்படியாய் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஏதோ எல்லாவற்றையும் இந்த நேரத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்திய வருஷத்தில் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது மாத்திரமல்ல, பல காரியத்தை கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் அடுத்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நோக்கி விசுவாசமாக நம்ம இருப்போம். நம்மளோட தீம் சபையோட தீம் காட்லி ஜெனரேஷன், பீயிங் அ காட்லி ஜெனரேஷன் ஃபார் அ காட்லி ஜெனரேஷன். அப்போ வருஷம் ஜெனரேஷனை சார்ந்து இருக்கும். அடுத்த வருடம் அதோட டைட்டில் இப்போ நான் கொடுக்க போகிறேன். அடுத்த வருடத்தில் நம்மளோட டீம். ஓகே, இது அடுத்த வருடத்துக்கு மாத்திரமல்ல, என்றைக்குமே நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இதை கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருள். ஒபீடியன்ட் ஜெனரேஷன் அப்படின்னா கீழ்ப்படுகிற சந்ததியாக இருப்பது தான் அடுத்த வருடத்தின் 2022 மாத்திரமல்ல, இனி எப்பொழுதுமே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு தீம் ஒபீடியன்ட் ஜெனரேஷன். ஹல்லேலூயா. ஒபீடியன்ட் ஜெனரேஷன் நம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 Corinthians 10:5, 2 Corinthians 10:5 நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். 2 Corinthians 10 chapter 10 verse 5, 2 Corinthians 10வது அதிகாரம் வசனம் 5. Casting down imaginations and every high thing that exalted itself against the knowledge of God, and bringing into captivity every thought to the obedience of Christ. இந்த வசனத்தை தான் மையமாக வைத்து this is the scripture for the theme obedient generation. கீழ்ப்படுகிற சந்ததிக்கு மையமாக வைத்த கருப்பொருளுக்கு உள்ள வசனம் இதுதான். பிரியமானவர்களே, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் தமிழில் வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். தேவனுடைய ஞானத்திற்கு எதிராக தோன்றும் பெருமிதங்களை எல்லாம் நாம் அழித்து வருகிறோம். அவர்களின் சிந்தைகளை கவர்ந்து கிறிஸ்துவுக்கு அடிபணியுமாறு செய்கிறோம். அப்படின்னா வேற எந்த மேட்டுமையான எண்ணங்கள் எல்லாத்தையுமே நம்ம உதறி தள்ளிட்டு கிறிஸ்துவுக்கு எல்லா சிந்தனையும் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். தமிழில் படித்து தான் எனக்கு இப்போ குழப்பமாச்சு. நான் ஆங்கிலத்தில் மறுபடியும் படிக்கிறேன். எளிமையான ஆங்கிலத்தில் உங்களுக்கு படிக்கிறேன். And every proud obstacle that is raised against the knowledge of God, taking every thought capture in order to obey the Messiah or obey Christ. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக எந்த விதமான பெருமையான எண்ணமோ இல்லை எந்த விதமான சிந்தனையோ உலக சிந்தனையோ உலக தத்துவங்களோ எதுவாக இருந்தாலும் அது கிறிஸ்துவுக்கு விரோதமாக வருகிற அதை எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம்? கலைத்து போடுகிறோம். ஓகே, proud obstacle that is raised against knowledge of God, taking every thought captive, எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு கிறிஸ்துவுக்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்துகிறோம். என் எண்ணம், என்னோட வாழ்க்கை எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்கு நான் கீழ்ப்படுகிறோம். அப்போ கீழ்ப்படுகிற ஒரு சந்ததியாய் நம்ம இருக்க வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், பிரியமானவர்களே, நம்ம இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் கடைசி காலம். அது மாத்திரமல்ல, பலவிதமான பிரச்சனைகள், இடர்கள், பேரிடர்கள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இப்போ வெள்ளம் வந்தது, அண்ட் கிரைசிஸ், நெருக்கடிகள், இப்படி பலவிதமான காரியம் உலகத்தில் நடக்கும் கடைசி காலத்தில் என்று இயேசு சொல்லிவிட்டார். திட்டவட்டமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இது புதிய காரியங்களும் அல்ல, நடக்க போறதெல்லாம் இனி புதிதாக வரப்போறதும் புதிய காரியம் அல்ல, அது எழுதப்பட்ட காரியங்களாகத்தான் இருக்க போகிறது. அதனால தான் எல்லாவற்றிலும் நம்ம எதை கடந்து போனாலும் ரொம்ப முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்று தெரிய வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ்.
இந்த ஒபீடியன்ஸ் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு குறைவாக இருக்கு. தட் இஸ் த ப்ராப்ளம். பிரச்சனையே அதுதான். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது என்று சொல்வது பிரியமானவர்களே, நம்மளுடைய இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு செய்கிற ஒரு காரியமே இல்லை. Obedience is not a choice. Obedience is not your preference. Obedience is not your it's not like your whims and fancies. உங்களுக்கு விருப்பமாக பிடித்தது மாதிரியான ஒரு காரியம் அல்ல. Whether you like it or not, you have to obey God. ஏன் அதை சொல்லுகிறேன்? இதை கேட்கும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் இது உண்மை. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நீங்க கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏன் அப்படின்னா, அநேக வேளையில நம்மளுடைய மாமிசம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதற்கு நம்ம மாமிசம் இடம் கொடுக்காது. Most of the time our flesh will not allow us to obey Christ because of the sinful nature. The flesh is sinful nature. பாவ சுபாவம் உள்ளவங்களா இருக்கிறதுனால கர்த்தருக்கு கீழ்ப்படிவது நமக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும், இல்ல கஷ்டமா கூட இருக்கும். கஷ்டம் வந்ததே அதனால தான். But God is faithful. ஆண்டவர் உண்மை உள்ளவர். கீழ்ப்படிவதற்கும் தேவன் நமக்கு பலனை கொடுப்பவராக இருக்கிறார். God enables and empowers us to obey him. So we don't have to worry about obeying if we surrender our lives to Jesus. அப்ப இயேசுவுக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்தோம் என்றால் கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சரண்டர் ஆகும்போது தேவன் நமக்கு கீழ்ப்படியத்தக்கதாக அவருடைய ஆவியானவர் நமக்கு வல்லமை கொடுப்பார். The Spirit of God will empower us so that we can obey Christ in any circumstances. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய தேவ ஆவியானவர் நமக்கு வல்லமை கொடுப்பவராக இருக்கிறார். But how does this work? இது எப்படி நமக்குள்ளே கிரியை செய்ய முடியும்? நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களாக இருக்கும்போது, if you have surrendered your life to God through Jesus Christ, then the Holy Spirit will work in you. நீங்கள் தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து சரண்டர் அடைந்தீர்கள் என்றால் தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப தேவ ஆவியானவர் யாருக்கு உதவி செய்ய மாட்டார்? நீங்கள் சரண் அடையாட்டினா he will not waste his time with you. அவர் உங்களிடத்துல போராட மாட்டார். and he will be grieved. அவர் துக்கம் அடைந்து அதுக்கு அவர் போராட மாட்டார். அவர் உணர்த்துகிறவர், வலியுறுத்துகிறவர். he prompts you, he urges you, he makes you realize, but he will not force you into things, but he will prompt. But that is not a force. But when you resist the Holy Spirit, he will not resist. He will not resist back. He will not fight back. But he will just leave you, but he will be grieved. அவர் துக்கம் அடைவார். அவர் எதிர்த்து உங்களை போராட மாட்டார். அவர் உணர்த்துவார். கீழ்ப்படிபவர்களுக்கு, எண்ணம் இருக்கிறவர்களுக்கு அவர் கீழ்ப்படிய உதவி செய்வார். ஸோ பிரியமானவர்களே, கீழ்ப்படிகிற சந்ததியாய் நீங்கள் இருக்கிறதுனால அநேக நன்மைகள் உங்களுக்கு இருக்கு. என்ன? அது கீழ்ப்படிபவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். If you obey God, you will be blessed. As simple as that. கீழ்ப்படிபவர்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வார்கள். You will inherit the inheritance of God. கர்த்தருடைய சுதந்திரங்கள் என்று சொல்லுவோம். இன்ஹெரிட்டன்ஸ், சொத்து பத்துன்னு சொன்னா என்னது? எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளையும் நித்திய ஜீவனோடு சேர்ந்து வருகிற எல்லா நன்மைகளும் இந்த பூமியிலும் சரி, இந்த அருமையிலும் பூமியிலும் சரி, பின்மையில் அதாவது பூமிக்கு அப்புறமும் சரி, எல்லாவற்றிலும் now and then on the earth and also in heaven, every inheritance, spiritual inheritance, you will inherit it. அதை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் பிரியமானவர்களே. அதனால தான் கீழ்ப்படிவது உத்தமம். பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேல் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு சொல்லுகிறார். obedience is better than sacrifice. கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்லப்படுகிறது வேதத்தில். ஸோ பிரியமானவர்களே, கிறிஸ்து நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை உதாரணமாக வைத்தா Hebrews 5:8, எபிரேயர் 5:8, Hebrews chapter 5 verse 8ல போட்டிருக்கு, Jesus learned obedience through his suffering on this earth. அப்படின்னா அவர் பட்ட பாடுகளிலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். It doesn't mean that he learned for the first time. It doesn't mean he doesn't know how to obey, so he has to learn. The word here learn is an English word. அது கற்றுக்கொள்வது என்பது ஆங்கில வார்த்தை. ஆனால் கற்றுக்கொண்டால் என்ன அர்த்தம் என்றால், புதுசா கற்றுக்கல, அதை அனுபவ ரீதியமாய் நடைமுறையாய் அவர் கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தினார் என்பதுதான் அதோடைய அர்த்தம். அப்படின்னா பாடுகள்ல வரும்போது அங்கதான் அந்த கீழ்ப்படிதலை அவர் நடைமுறையாய் அவர் கீழ்ப்படிபவர் என்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அப்ப பிரியமானவர்களே, அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் நம்ம கீழ்ப்படிபவர்களா இல்லையான்னு எப்ப தெரியுமா தெரியும்? பிரச்சனைகள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே,
கஷ்டத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே. சுப்பிரியமானவர்களே, இப்போ இன்னைக்கு உலகத்தில் உபத்திரவத்தை பற்றி, பிரச்சனைகளை பற்றி சொல்ல வேண்டாம், பல காரியங்கள் நடக்குது. ஆனால் இங்கே தான் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறோமா என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவே அவர் பாடுகள் மத்தியிலே அவர் அனுபவ ரீதியாய் கீழ்ப்படிதலை காட்டியிருக்கிறார். He showed that he is an obedient son of God. அவர் தேவகுமாரன், son of man, தேவ மனுஷனும் என்று தேவகுமாரனும் என்றும் அவர் மனுஷகுமாரன் என்றும் தேவகுமாரன் என்றும் ரெண்டையும் அவர் கீழ்ப்படிதல் இந்த பூமியில கீழ்ப்படிந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு மனுஷனாக கர்த்தருக்கு கீழ்ப்படிபவராக, தேவனுடைய குமாரனாகவும் தேவனுக்கு கீழ்ப்படிபவராக, இந்த ரெண்டையும் கீழ்ப்படிதலை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பாடுகள் மத்தியில், despite his suffering, he did not give in, he did not disobey, but he obeyed. That means it was not easy, it was difficult, it was life threatening. வாழ்க்கை உயிரையே பாதிக்கக்கூடியதிலும் அவர் கீழ்ப்படிந்தார். அதனால தான் கெத்செமனேல, Father, let your will be done, let thy will be done and not my will. சித்தமே நடப்பதாக என் சித்தமல்லன்னு ஒப்பு கொடுத்தார் மரணத்துக்கு. ஸோ இட் வாஸ் நாட் ஈஸி. ஸோ இதெல்லாம் கீழ்ப்படிதல். ஸோ பிரியமானவர்களே, இந்த கீழ்ப்படுகிறவர்களை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படுகிற சந்ததியாக இருங்கள். எந்த சூழலிலும் கீழ்ப்படியுங்கள் தேவனுக்கு. நீங்கள் கீழ்ப்படியும் போது பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை சகல சூழ்நிலையிலும் உங்களை நடத்துவார். சூழ்நிலைகளை மாற்றுகிறாரோ இல்லையோ, ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஸோ அதனால பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் முக்கியம் என்ன? நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்ப கர்த்தர் நம்மளை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார், நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னேன். இதுக்கு என்ன சம்பந்தம் என்று நான் விளக்க விரும்புகிறேன். I would like to explain to you why God is able to lead you through regardless of any situation, but your obedience is important. Why? Let me explain. ஏன்னா பிரியமானவர்களே, நீங்கள் கீழ்ப்படியும் போதுதான் நீங்கள் கர்த்தருடைய வழியில நடக்க முடியும். நீங்கள் கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தருடைய எண்ணத்தின்படி, கர்த்தருடைய ஆலோசனைப்படி, கர்த்தருடைய ஞானத்தின்படி நீங்கள் செயல்பட முடியும். ஸோ நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தருடைய திட்டத்துக்குள் நீங்கள் வர முடியாது. When you don't obey, you cannot come into the plan of God, the wisdom of God and the ways of God. தேவ வழியில வர முடியாது. That's why நம்ம கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் 10:5 பார்க்கிறோம். என்ன செய்ய வேண்டுமா? We have to what? Every proud obstacle that is raised against the knowledge of God. தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமா? இன்னைக்கு நமக்குள்ளே பல எண்ணங்கள் இருக்கும். நம்ம சொந்த சிந்தனை, our own thoughts, our own ideas, our own plans, இந்த மாதிரி பல காரியங்கள் மனிதர்களுக்கு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி பல காரியங்கள் இருக்கும்போது it will become difficult for us to obey God. இந்த மாதிரி பல காரியங்கள் நம்ம சிந்தனையில் இருக்கும்போது, நமக்கு சொந்த திட்டங்கள் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கடினமாகிவிடும். அதனால தான் இதை எல்லாத்தையும் சிறை பிடிக்கணுமாம். அப்படின்னா இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிதலுக்கு நம்ம முதலிடத்தை கொடுக்கணும். அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம சிறை பிடிக்கணும்னா அதெல்லாம் பிடிச்சு போட்டு கர்த்தர்கிட்ட கொடுத்துடணும். ஆண்டவரே, இதெல்லாம் என்னோட எண்ணமா இருக்கு, ஆனா இதை நான் செய்ய விரும்பல, நீங்க சொல்றதை நான் செய்யணும் என்று கர்த்தருக்கு சரண்டடையணும், ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு கீழ்ப்படிய பலன் கொடுப்பார். The Holy Spirit will empower you to obey because His responsibility is to lead us into all truth. எல்லா சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துவது தான் பரிசுத்த ஆவியானவருடைய பொறுப்பு. இயேசு தான் சொன்னார், அவர் சத்திய ஆவியானவர், அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். So பிரியமானவர்களே, you must be willing to obey and He will make you obey. Willingness must come from you and the strength will come from the Holy Spirit. ஒப்பு கொடுத்தல், கீழ்ப்படிய மனமுள்ள விருப்பம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது பலத்தை அவர் கொடுப்பார் நீங்கள் கீழ்ப்படிய. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நம்ம சொந்த பலத்தினால எதுவும் செய்ய முடியாது, சொந்த பலத்துல முடியாது. உண்மைதான், ஆனால் அது பாதி உண்மைதான். சொந்த பலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுக்கணும்னா ஏன் கொடுக்கணும்? நீங்க விருப்பம் உள்ளவர்களா இருக்கும்போது தான் அவர் பலத்தை கொடுப்பார். If you are willing, if you wish, that's why Jesus said, if you wish to follow me, deny yourself and carry the cross. நீங்க பின்னே வர விரும்பினால், அப்ப அந்த விருப்பம் தான் விசுவாசத்தினாலே வர விருப்பம். By faith you have to wish and you have to will to follow Jesus in obedience. கீழ்ப்படிய நீங்கள் விரும்பணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். Then He will strengthen you, then He will give you the grace, then He will show you the way. அப்ப அவர் பலப்படுத்தி கிருபையை கொடுத்து அப்ப வழியை உங்களுக்கு காட்டுவார் கீழ்ப்படிவதற்கு. எல்லா உதவியும் பலத்தையும் அவர் கொடுப்பார். பிரியமானவர்களே, கீழ்ப்படிபவர்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா கீழ்ப்படியாத ஆவி ஒன்று,
கீழ்ப்படிய விடாமல் நமக்குள்ள மிந்தி கிரியை செய்தது. எப்ப? அதை வசனத்தில் நான் காட்ட விரும்புகிறேன். Let's turn to Ephesians. Okay, Ephesians chapter 2. Ephesians 2:2. எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 2. கவனமாக கேளுங்கள். Wherein in time past he walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit that now worketh in the children of disobedience. அப்ப பிசாசானவனை பத்தி இங்க சொல்லப்படுகிறது. இந்த பிசாசானவன் கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்துல கிரியை செய்கிறான். கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்துல கிரியை செய்து அவங்கள பழைய பாவ வாழ்க்கைக்கு கொண்டு போவான். ஸோ அதனால தான் பிரியமானவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படியாமல் நீங்கள் இருக்கும்போது பிசாசு உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிப்பான். நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறது டிஸ்ஒபீடியன்ஸ். அப்படின்னா சில்ட்ரன் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ். முன்பு ரட்சிக்கப்படாத முந்தி அப்படி இருந்தோம், கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ பிசாசு ஆவிதான் நமக்குள்ள கிரியை செய்து நம்மளை வழி நடத்துவான். அப்போ இன்னைக்கு தொடர்ந்து நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா அப்போ நம்ம பிசாசு நம்மளை வஞ்சிக்க முடியும், ஏமாற்ற முடியும். அதனால தான் submit to God and resist the devil and he shall flee from you. ஜேம்ஸ் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படியாட்டி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க மாட்டீங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போக மாட்டான், அவன் உங்கள் கூடியே இருப்பான், உங்களை ஏமாற்றுவான், உங்களை தவறான வழியில் நடத்துவான். ஸோ பிரியமானவர்களே, கீழ்ப்படுகிற சந்ததியாய் நம்ம இருக்கணும் எந்த காலத்திலும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கும். கீழ்ப்படிபவருக்கு தேவன் கிருபை கொடுப்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அதே யாக்கோபு புத்தகம், ஜேம்ஸ் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் வசனம் 6லேருந்து நீங்கள் படிக்கும்போது, கீழ்ப்படிபவர்கள் தாழ்மையாக இருப்பவர்களுக்கு தேவன் அதிக கிருபை கொடுக்கிறார். தாழ்மையாக இருக்கிறவங்க யார் தெரியுமா? கீழ்ப்படிபவர்கள். ஏன்னா தாழ்மை என்றால் நான் விரும்புறதில்லை, கர்த்தர் விரும்புகிறது, அது தாழ்மை. கர்த்தர் என்ன சொல்றது? நான் விருப்பப்படி செய்வேன்றது பெருமை. கீழ்ப்படியாமை பெருமைதான். அப்ப தாழ்மை என்றால் அதுல கண்டிப்பாய் கீழ்ப்படிதல் இருக்கு. ஸோ பிரியமானவர்களே, கீழ்ப்படிபவர்கள், தாழ்மை உள்ளவர்கள் கர்த்தர் அதிக கிருபை கொடுப்பார். கீழ்ப்படுகிற சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இந்த நியூ இயர் சர்வீஸை நான் ரொம்ப நீட்டாக கொண்டு போக விரும்பலை. அதனால கீழ்ப்படுகிற சந்ததி நீங்கள் என்ன செய்யணும்? எந்த விதமான உங்கள் சொந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து தூக்கி போட்டுவிட்டு எல்லாவற்றையும் கர்த்தருக்கு சரணடைந்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற சந்ததியாய் நீங்கள் வாழும்போது நீங்களும் உங்கள் சந்ததிகளும் வாழ்வீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அடுத்த வருடம் நமக்கு என்ன வைத்திருக்கிற இந்த உலகம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு வைத்திருப்பது ஆசீர்வாதம், நன்மைகள் இருக்கிறது. இந்த உலகத்தின் பிரச்சனை மத்தியிலும் கர்த்தர் நமக்கு வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி வைத்திருக்கிறபடினாலே கர்த்தருடைய நன்மைகள் நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் பாடுகளும் நமக்கு இருக்கிறது, சத்ருவின் சூழ்ச்சிகளும் நமக்கு இருக்கிறது. So that means God's goodness is there, and the evil things of this world is also there, and the schemes and plots of the evil one is also there. பிசாசோட சூழ்ச்சியும் அங்கே இருக்கு, உலகத்தில் இருக்கிற தீமையும் அங்கே இருக்கு, கர்த்தரோட நன்மையும் அங்கே இருக்கு. ஸோ among these 3 things, இந்த 3 காரியத்தில் கர்த்தரோட நன்மைகளை பெற்று நம்ம நடக்கணும்னா, against the things of this world, evil of this world, against the evil one, the devil, இது விரோதமாக இவங்களுக்கு எதிர்த்து நம்ம கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னா கீழ்ப்படிவது தான் அதனுடைய முக்கியமான காரியம். ஸோ obedience is the power that is going to help you to inherit the good things of God and to avoid the evil things and the evil one of this world. இந்த உலகத்தோட அதிபதி பிசாசும் இந்த உலகத்தில் இருக்க தீமைகள் மத்தியில் எதிர்த்து நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள கீழ்ப்படிதலே உத்தமமாக இருக்கு, கீழ்ப்படிதலே ஆசீர்வாதமாக இருக்கு, கீழ்ப்படிதலே நன்மையாக இருக்கு. அதனால தான் போன இந்த வருடத்தில் கீழ்ப்படிதலை பற்றி அதிகமாக நான் பேசியிருப்பேன். ஏன்னா அடுத்த வருடத்தில் கீழ்ப்படிதலையே ஒரு மையமாக கொண்டு நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ள எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வைத்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்கள் பிரியமானவர்களே, எந்த இடத்துல கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்கள்? இன் வாட் ஏரியா ஆஃப் யோர் லைஃப் ஆர் யூ நாட் ஒபேயிங் கிரைஸ்ட்? எந்த வாழ்க்கையில் எந்த பகுதியில் கிறிஸ்து கீழ்ப்படியாமல் வாழ்றீங்க, அதை கீழ்ப்படிய ஆரம்பிங்கள். ஒப்பு கொடுங்கள், மனம் திரும்புங்கள், குடும்பமாக இன்னைக்கு ஒப்பு கொடுங்கள். எந்தெந்த காரியத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் இருக்கிறீங்க அது உங்களுக்கு தெரியும். ஆவியானவர் இந்த வேளையில் உங்களை உணர்த்தட்டும் பிரியமானவர்களே. அந்த காரியத்தில் எல்லாத்திலையும் மனம் திரும்பி கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்கள். எல்லாவற்றுக்கும் என்னுடைய எல்லா விதமான சிந்தனையை எடுத்து நான் கிறிஸ்துவை கீழ்ப்படியறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
2 Corinthians 10:5. Every proud obstacle that is raised against the knowledge of God, taking every thought captive in order to obey the Messiah. கிறிஸ்துவை கீழ்ப்படிவதற்காக எல்லா எண்ணத்தையும் நான் கலைத்து போடுகிறேன், சிறைப்படி பிடிச்சு வச்சு அதை நான் தூக்கி வீசுகிறேன். கிறிஸ்துவை கீழ்ப்படிய போறேன்னு நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஸோ கீழ்ப்படியும் போது பிரியமானவர்களே, உங்களுக்கு வருகிற நன்மைகள் எல்லையே இல்லை. ஓகே, நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, கீழ்ப்படிவர்களுக்கு எல்லா நன்மைகளும் தேவன் கொடுப்பார். முக்கியமாய் பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் உதவி செய்வார். If you will to obey, then the Holy Spirit will empower you to obey. If you will to obey, the Holy Spirit will empower you to obey. நீங்கள் கீழ்ப்படிய விரும்புறீங்க, உங்களால் முடியலோ நான் கீழ்ப்படியணும்னு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆவியானவர் கீழ்ப்படிய பலத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, கர்த்தர் வைக்கிற சகல நன்மைகளும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிறது. அதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் எல்லா நேரத்திலும் உங்களை அவருடைய திட்டத்துக்குள் வைத்து அவருடைய சித்தத்துக்குள் உங்களை நடத்துகிறார். கீழ்ப்படிபவர்கள் நீங்கள் நிச்சயமாய் கர்த்தர் எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, கீழ்ப்படிபவர்கள் கர்த்தருடைய சித்தத்தில் இருப்பீர்கள். கர்த்தருடைய சித்தத்தில் 2 John 2:17 எழுதியிருக்கிற மாதிரி 2 John 2:17 சொல்லும்போது, he who does the will of God will always live. ஓகே, என்றைக்கும் நிலைத்திருப்பான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வமும் என்றென்றும் நிலைத்திருப்பான். கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கணும்னா கீழ்ப்படிபவர்கள் தான் கர்த்தர் சித்தத்தில் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனம் திரும்பி ஒப்புக் கொடுங்கள். இந்த புதிய வருடத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஒப்புக் கொடுங்கள். அந்த எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய பலத்தை ஆவியானவர் கொடுப்பார். ஒப்புக் கொடுக்குறீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பமாய் கரங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த புதிய வருடத்தில் 2022 கீழ்ப்படுகிற சந்ததிகளாய் இவர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த பகுதிகளை கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அதை இன்று இவர்கள் மனம் திரும்புகிற இந்த வேளையில் தங்களுடைய கீழ்ப்படியாமை ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து இதயத்தை கீழ்ப்படியாத விஷயத்தில் கீழ்ப்படிய உமக்கு ஒப்பு கொடுக்கிற இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி இவர்களை கீழ்ப்படுகிற சந்ததியாய், கணவன் மனைவி தாயார் பெற்றோர்கள் பிள்ளைகளாக கீழ்ப்படுகிற சந்ததியாய் இவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இவருடைய கீழ்ப்படியாத பாவங்கள், கீழ்ப்படியாத மீறுதல்கள், கீழ்ப்படியாத ஒவ்வொரு காரியத்திலிருந்து விடுதலை தர நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்புகிற ஒவ்வொருத்தரும் கீழ்ப்படுகிற சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் அனைவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. காட் bless you. புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். blessed நியூ இயர் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சந்தோஷமாக புதிய வருடத்தை ஆரம்பியுங்கள். கர்த்தருக்குள் ஆரம்பியுங்கள். புதிய வருஷத்திலேயே கீழ்ப்படுகிற சந்ததியாக ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் சிறிது நேரத்தில் புதிய வருடம் வரப்போகிறது. ஸோ அதை நீங்கள் வரவேற்று குடும்பத்தோடு சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வருடத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் பாஸ்டர் நேமியா. God bless you.